Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிரேஸ்லெட் செய்ய வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த தடவை பிரேஸ்லெட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் பீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். அதில் கொஞ்சம் எல்லாமே டபுள் கலர்ஸான பீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். கிராக்கிள் பீட்ஸ் எல்லாமே டபுள் கலர்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜெல்லி பீட்ஸ் வாங்கியிருக்கேன். சாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரு 5 கலர் அப்படின்ற மாதிரி வாங்கியிருக்கேன். இப்போ இதில் எல்லாமே கொஞ்சம் டபுள் கலர் பீட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வாங்கியிருக்கேன். சாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன். ஏன்னா ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சாம்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் பிளாக் வாங்கியிருக்கேன். பிளாக்வே ஒரு 5 லைன் கிட்ட நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜெல்லி பீட்ஸில் ப்ளம் கலர் வாங்கியிருக்கேன். ப்ளம் கலர் கிடைக்கிறது ரேர் தான். ஸோ அதனால் இந்த ஒரு கலர் கிடச்சதுனால நான் ப்ளம் கலர் ஒன்று வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரியான கிளாஸ் பீட்ஸில் கிராக்கிள் பீட் வாங்கியிருக்கோம். அது லைட் க்ரீன் கலரில் நான் ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ரெட்டு வித் ஒயிட் கலரில் கிராக்கிள் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பீட்ஸ் வாங்குறச்ச பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பீட்ஸ் வாங்குறச்ச பிளாஸ்டிக் பீட்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. கொஞ்சம் கிறிஸ்டலாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு டார்க்கு ஒரு பர்பிள் கலர் வாங்கியிருக்கேன். இது பேபி பிங்க் கலரில் நம்ம கிறிஸ்டல் பீட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்கை ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரியான ஒரு க்ரீன் கலரில் வாங்கியிருக்கேன். க்ரீன் வித் ஒயிட் கலரில், அதாவது சில்வர் கலரில் கிறிஸ்டல் பீட்ஸ் வாங்கியிருக்கேன். இது லைட் லாவெண்டர் கலரில் ஒரு பீடு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இது எல்லாமே கிராக்கிள் பீட்ஸ் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பீட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆகிருக்கா, இல்லை கிறிஸ்டல் பீட்ஸ் தானா, ஒரிஜினல் பீட்ஸ் தானான்னு சொல்லிவிட்டு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா நிறைய ஆன்லைனில் கூட பிளாஸ்டிக் பீட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இந்த பீட்ஸ் எல்லாமே நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணல. நான் இங்கே சென்னை பாரிஸில் தான் நேரில் போய் பார்த்துட்டு தான் வாங்கினேன். ஏன்னா இந்த பீட்ஸ் பிளாஸ்டிக்காக இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பீட்ஸ் நீங்கள் உடச்சி பார்த்தாவே தெரியும் அது கிறிஸ்டல் பீட்ஸாக என்ன இதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஒயிட் கலரில் பீட்ஸ் வாங்கினேன். அதாவது பேர்ல் ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பேர்ல் பீட்ஸ் நான் ஒரு லைன் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு மிக்சட் கோல்ட் கலர் மிக்சட் இருக்கிற மாதிரியான பீடு வாங்கியிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், கோல்டு ஃபாயில் பிரிண்ட் மாதிரி ஒரு டிசைன் இருந்தது. சரி, அதனால் டார்க் ப்ளூ கலர் ஒன்று, இந்த மாதிரியான ஸ்கை ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் மிக்ஸ் ஆன மாதிரி கிறிஸ்டல் பீடு வாங்கியிருக்கேன். இதுவுமே கூடயும் ப்ரேஸ்லெட் செஞ்சு அதுக்கு மேட்சாக சாம்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ருத்ராட்சா மாடலில் இருந்தது. ஸோ இது மென்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைப்பில் இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் கோல்டு கலரில் பீடு வாங்கியிருக்கேன். கோல்டு பீட்ஸ் கூடமே பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க. நீங்கள் வாங்குறச்ச மெட்டலில் வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரேஸ்லெட்டில் நம்ம இது மிக்ஸ் பண்ணி போடுறச்ச ப்ரேஸ்லெட்டோட பீட்ஸ் நல்லாயிருக்கும். இது பிளாஸ்டிக்கில் வாங்கினீங்கன்னா இது கொஞ்சம் அதில் இருக்கிற கோல்டு கலர் அந்த பெயிண்ட் எல்லாமே போயிடும். ஸோ நீங்கள் வாங்குறச்ச மெட்டல் பீட்ஸே வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா எம்ப்ராய்டரி போடுறதுக்கான மெட்டல் பீட்ஸ் வாங்குவோம் பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான சில்வர் கலரில் இனிஷியல் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதாவது ஆல்ஃபபெட்டிக்ஸ் லெட்டர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் அது மாதிரி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான சுகர் பீட்ஸை விட கொஞ்சம் பெரிய பீடில் இருக்கிற மாதிரி ராயல் ரெட் கலரில் ஒரு பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். இது எல்லாமே 20 ருபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் பேரட் க்ரீன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் ப்ரேஸ்லெட் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ்லேயே கோல்டு கலர் பீட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட்டில் சென்டரில் ஆட் பண்ணுறதுக்காக கோல்டு கலரில், அப்புறம் சில்வர் கலரில் அந்த சக்கரன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்கு வெயிட் போட்டு தான் நம்மளுக்கு தருவாங்க. இப்போ சில கடையில் நம்ம வாங்கினோம்னா பெரிய பேக்கெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தேவையானது மட்டும் நான் 2 கலர் கொஞ்சம் கொஞ்சம் 50 கிராம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம
இந்த மாதிரியான ரோப் வந்து நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம இந்த மாதிரியான ரோப்பில் வந்து நம்ம சார்ம்ஸ் போட்டு மொபைல் பவுச்சில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியானது கொஞ்சம் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுவுமே கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற செயின்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். செயின் வந்து வாங்குறச்ச வந்து ரொம்ப பெரிய பெரியஸாக இருக்கிற மாதிரி வாங்காதீங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான வாட்ச் டயல் வந்து வாங்கியிருக்கேன். வாட்ச் டயலில் வந்து மொத்தம் வந்து நான் இப்போ 4 கலர் வந்து வாங்கியிருக்கேன். சில்வரில் மட்டும் நான் வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் ஒன்று மட்டும் இப்போ காமிக்கிறேன். இதில் வந்து இந்த மாதிரியான டார்க் பிங்க் கலரில் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ டார்க்கில் வந்து இந்த மாதிரியான ஒரு பீடு வந்து வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான லைட் பிங்க் கலர் கூடயுமே வந்து வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான பிங்க் கலர் வாட்ச் ஸ்டைல் வந்து இந்த மாதிரியான பேபி பிங்க் ப்ரேஸ்லெட் கூடயுமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வந்து வேணான்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்வர் கலரில் வந்து வாட்ச் ஸ்டைல் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா எல்லா கலருக்குமே வந்து நீங்கள் அந்த சில்வர் கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சார்ம்ஸ் எல்லாமே வந்து நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஒரே டிசைனில் வந்து நிறைய வந்து என்னென்ன கலர் இருக்கோ அது வந்து நான் வாங்கியிருக்கேன். இப்போ சார்ம்ஸ் எல்லாமே வந்து நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்றது பார்த்துடலாம். சார்ம்ஸ் கூடமே வந்து நீங்கள் வாங்குறச்ச வந்து ரேட் வந்து நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கோங்க. ஒரு கடையில் வந்து 12 ருபீஸ் இருக்கும், 15 ருபீஸ் இருக்கும், இல்லைனா வந்து 10 ருபீஸ்க்கு கூட வந்து கிடைக்கிது சார்ம்ஸு. ஸோ அந்த மாதிரி வந்து சார்ம்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ அது மாதிரியானது நீங்கள் ரேட் எங்கே கம்மியாக இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டு சர்ச் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சார்ம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டெடி பியர் மாடலில் இருக்கும். ஸோ இதில் வந்து நான் 2 கலர் வந்து வாங்கியிருக்கேன். வெறும் 3 பீஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஹலோ கிட்டியில் இன்னொரு மாடல். ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 கலர் வந்து வாங்கியிருக்கேன். ரெட்டு, பிங்க் அண்ட் க்ரீன் வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஹலோ கிட்டியில் வந்து மொத்தம் வந்து நான் இது மாதிரி 5 கலர் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து இந்த ஹலோ கிட்டி பாண்டா தான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அது மாதிரி வாங்கியிருக்கேன். இது வந்து ஆக்டோபஸ் மாடல். இது வந்து அந்த ஃப்ளவர் சார்ம் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி. இது மாதிரி அந்த சர்டன் ரோப் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி மாடல் வாங்கியிருக்கேன். பட்டர்ஃப்ளையில் கொஞ்சம் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கேட் மாதிரி இருக்கிற மாதிரி வந்து 2 கலர் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது வந்து 3 கலர் வாங்கியிருக்கேன். டைமர் வந்து பிளாக்கில் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கலர்ஸுமே வாங்கியிருக்கேன். ஆல்ஃபபெட்டிக்ஸில் வந்து தேவையான ஆர்டருக்கு வந்த இது மட்டும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறையா வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு அது மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கிட்டு மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து 5 கலர் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் வந்து 2 வாங்கியிருக்கேன். இது மாதிரி வந்து அவுல் சாம் வந்து ஒரு 4 கலர் வந்து வாங்கியிருக்கேன். இதெல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் சாம்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மஷ்ரூம் ஷேப்பில் வந்து இருந்தது. ஸோ அது மாதிரி வந்து ஒரு 3 கலர் வாங்கியிருக்கேன். இது வந்து யூனிகார்ன் ஹார்ஸ் வந்து இருந்தது. அதுலேயே வந்து 2 டைப் இருந்தது. கொஞ்சம் பெருசு சின்னது இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் வந்து சீ ஹார்ஸில் வந்து ஒரு 3 கலர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஸ்பேஸில் வந்து ஒரு 5 கலர் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அது மாதிரி வந்து நான் வாங்கிக்கிட்டேன். இதுலேயுமே வந்து ஒரு 4 கலர் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாண்டாலே வந்து நிறைய வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ பேஸ்கெட் பால் வச்சுட்ருக்க மாதிரி, ஸ்கர்ட்டிங் வச்சுருக்க மாதிரி, இப்போ நார்மல் சின்ன பாண்டா இருக்கிற மாதிரியுமே இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 4 கலர் வந்து நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி சொல்கிறேன், ஆன்லைனில் வந்து நான் வந்து வாங்கலை, நேரில் தான் வந்து பார்த்து தேடி தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ நேரில் வந்து பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட்டுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான், நம்ம அதை தான் வாங்கி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான ஃபோன் சாம்க்காக, அதாவது ஃபோனுக்கு பேக் ரோப் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிக்காக ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நான் எப்படி போடணும்னு நான் பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து அந்த ஹூக் இருக்கும், அது வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன சாம் இருக்கோ அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது அந்த ஃபோன் பவுச்சுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். என்ன சாம் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நானுமே வந்து ஒரு பாண்டா வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரியான கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து பிங்க் கலர் நீங்கள் எடுத்திங்கன்னா பிங்க் கலரில் வந்து வாட்ச் ஸ்டைல் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம பிங்க் கலரில் இந்த மாதிரியான சாம் வந்து போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து என்ன கலரில் வந்து உங்களுக்கு கேட்குறாங்களோ ஸோ அந்த மாதிரியானது நிறைய வந்து கொஞ்சம் நீங்கள் பீட்ஸு எல்லாமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான கலருக்கு இந்த பிங்க்கு, அதாவது டார்க் பிங்க், இந்த மாதிரி டார்க் யூனிவர்ஸில் அந்த மாதிரி சாம் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ரேரான கலர்ஸுமே வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாம்ஸுமே வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரியான சில்வர் கலருமே வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹலோ கிட்டி வச்சு நம்ம இந்த மாதிரி சில்வர் கலர் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதுவுமே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான ஸ்கை ப்ளூக்குமே வந்து நம்ம சில்வர் கலர் வாட்ச் ஸ்டைல் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் வந்து சாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்லேயே கூடயுமே வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து டைமர் கூடயுமே வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கலர் பீட்ஸுமே கிடைக்குது, எல்லா கலர் சாம்ஸுமே வந்து கிடைக்குது. ஸோ வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் வந்து ப்ரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணணுன்றது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.